இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் இருக்குது மைக்கு இப்போது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃப். என்னோட அப்பாவோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இந்த ரெண்டு பலம் சேர்ந்து எந்த ஒரு தடை வந்தாலும் எந்த ஒரு சர்ச்சை வந்தாலும் நான் வந்து தாண்டி வரேன். இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஏன் நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து இவர் 3 மாதம் வந்து ஷூட்டிங் வர மாட்டார், 6 மாதம் ஷூட்டிங் வர மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் இதோ இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் நடுக்கம் எதுவுமே இல்லை. கரெக்டாக தான் இருக்குது மைக்கு இப்போது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது செகண்ட் ஹாஃபில். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு. லாஸ்ட் வீக் மதகஜராஜா விழாவுக்கு விஷால் வந்திருந்தப்போ ஒட்டுமொத்த ரசிகர்களுக்குமே பெரும் அதிர்ச்சி தான் கொடுத்திருந்தது. கடும் காய்ச்சுடனே படத்துடைய விளம்பர நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னு விளக்கமும் கொடுத்தாங்க. ஆனாலும் விஷால் நடுக்கத்துடன் பேசினது, மைக்க கூட பிடிக்க முடியாம தடுமானது, வித்தியாசமான தோற்றத்துல காணப்பட்டது, சரியா பேசக்கூட முடியாம இருந்ததுனால வீடியோஸும் சோஷியல் மீடியால வைரலானுச்சு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாமே அவருக்கு என்ன ஆச்சுன்னு கவலையுடன் கேட்க தொடங்கினாங்க. இந்நிலையில இந்த படத்துடைய பிரீமியர் ஷோ இன்னைக்கு நடந்திருக்கு. இதுல பழைய கம்பீரமான தோட்டத்துடன் விஷால் மிடுக்கா கலந்துகிட்டாரு. விழாவில் விஷால் என்ன பேசியிருந்தாருன்னா, இதுல இருந்து ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பேர் என் மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு மனசார வாழ்த்துறாங்க. வைரல் ஃபீவர் தான் அதிகமா இருந்துச்சு. அம்மா அப்பா நிகழ்ச்சிக்கு போக வேணான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு சுந்தர்சி முகம் தான் தெரிஞ்சது, மதகஜராஜா முகம் தான் தெரிஞ்சது. எனக்கு தன்னம்பிக்கை தான் பலமே, எங்க அப்பா தான் பலம். இது ரெண்டு தான் என்னுடைய பலமா இருக்கு. உங்களுடைய அன்புக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு மைக் நல்லா தான் இருக்கு, மைக்கு நடுங்கல. எல்லாருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். மதகஜராஜா படத்தை நிச்சயம் நீங்க ரசிப்பீங்கன்னு அதுல அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ விஷால் பேசிய அந்த விஷயம் எல்லாமே வைரல் ஆயிட்டு வருது. ரீசெண்டா கூட ஜெயம் ரவி விஷால் பத்தி ஒன்னு சொல்லியிருந்தாரு. அதாவது விஷால் சிங்கம் மாதிரி திரும்ப வந்துருவான்னு. அதே மாதிரிதான் விஷால் இன்னைக்கு வந்திருக்காரு. மதகஜராஜா பிரீமியர் ஷோவுக்காக விஷால் இன்னைக்கு சத்தியம் தியேட்டருக்கு வந்திருக்காரு. கருப்பு கலர் கார்ல கெத்தா வந்திறங்கினாரு. டிஷர்ட் கேப்னு போட்டுக்கிட்டு கேஷுவலா வந்த விஷால் அங்கிருந்தவங்களை பார்த்து கை குலுக்கினாரு. நடிகர்கள் ஷாம், நடிகை குஷ்புன்னு திரைப்பிரபலங்கள் பலருமே விஷாலை கட்டி பிடிச்சு வரவேற்றாங்க. கடந்த வாரம் பார்த்த விஷால் போல இன்னைக்கு இல்ல. ஆளே தெளிவுடன் காணப்பட்டாரு. கண்ணுக்கு அந்த கண்ணாடியும் அவர் போடல. பாக்குறதுக்கு பழைய விஷால் மாதிரியே இருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விஷாலை பார்த்ததுமே அவருடைய ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. லாஸ்ட் வீக் விஷாலுடைய கைவிரலை பார்த்த நெட்டிசன்ஸ்ல சிலர் பட ப்ரொமோஷனுக்காக அவர் இப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர்களோ வைரல் காய்ச்சல்னாலதான் அப்படி அவர் இருந்தாருன்னு சொன்னாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. ஆனா அதே கம்பீரத்துடனும் தெளிவுடனும் கெத்தா காணப்பட்ட விஷாலை பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே சந்தோஷத்தை தான் கொடுத்தது. அதோட ஃபேன்ஸும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. மேலும் விஷால் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.